இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்சர் மீட்டிங்னு ஒன்று நடந்துச்சு. அதுல வந்து ஏ டு டி நந்தாவும் கலந்துக்கிட்டாரு. அவர் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. இப்ப அந்த வீடியோ தாங்க சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகி ஷேர் ஆகிட்டே இருக்குது. அந்த வீடியோல யூடியூபரான ஏ டு டி நந்தா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக என்ன வந்து அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அதுல வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்காண்டி என்ன வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து கேட்ட உடனே நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தமிழக முதல்வரை வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். சரி, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம போய் சூப்பரா கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு நானும் போய் ஆர்வமா போய் கிளம்பி போனேன். ஆனா அங்க போனப்ப தான் தெரியுது, அவங்க வந்து ஒரு கொஸ்டின் பேட்டர்னை கொடுத்து இந்த கொஸ்டின் தான் நீங்க கேட்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரி, நம்மளும் தமிழக முதல்வரை வந்து கேள்வி கேட்கறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்மளும் போய் சூப்பரா கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்து ஆர்வமா கிளம்பி போனேன். ஆனா அங்க போனப்ப தான் தெரியுது, சில கொஸ்டினை வந்து கேட்க சொல்லி அவங்க வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை கையில கொடுத்தாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொஸ்டின்லாம் இருந்துச்சு தெரியுமா? உங்களோட ரிங்டோன் என்ன, உங்க போன்ல என்ன மாதிரியான ஆப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் தான் நீங்க கேட்க போறீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னு பார்த்தவொடனே எனக்கு வந்து ரொம்பவே சங்கடமாயிடுச்சு. என்னடா இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு நானே நோந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இவருமே வந்து நிறைய கொஸ்டினும் கேட்டிருக்காரு. இந்தியாவோட ஜிடிபி வந்து இவ்வளவு தூரம் வந்து உயர்ந்திருக்கு, இது மட்டும் இல்லாம தமிழகத்துக்கும் பெங்களூர் வந்து ஒரு பெரிய போட்டியா மாறிக்கிட்டு இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கேள்விகளும் நான் கேட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் வந்து பதிலே வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே என்ன விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, யூடியூபர்ஸ் கூப்பிட்டு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எல்லாமே பொய்யா, எல்லாமே செட்டப் தானா, அவங்களும் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை வந்து கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து விமர்சனமும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்தா நல்லாவே தெரியுது போல எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக இதை மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருக்காங்க போல. பெரிய பெரிய நியூஸ் மீடியாலாம் வந்து இந்த மாதிரி செட்டப்ல தான் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க போல. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் வெளியில வந்தாதான் வந்து மக்களுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறனால கூட வந்து இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் மீட்டிங்ஸ் வந்து நடக்கவும் வச்சிருந்திருக்கலாம். ஆனா ஏ டு டி நந்தா வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இந்த வீடியோ வெளியிட்டிருக்கணும். ஆனா எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து ஏன் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனமும் வைக்கவும் செய்யறாங்க நிறைய பேர். ஏன்னா ஏ டு டி நந்தாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி திமுக ஆதரவா வந்து நிறைய வீடியோக்களை வந்து போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கான எல்லாத்துக்குமே ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இவ்வளவு நாள் வந்து திமுக ஆட்சி நடந்துருச்சு, இதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எப்படி வரும்னு தெரியல. எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாதான் நமக்கு தெரியும் யார் வேணா ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறனால வந்து கூட வந்து இப்ப ஏ டு டி நந்தா வந்து ஒரு நடுநிலவாதி அப்படிங்கிற மாதிரி கூட வந்து இப்படி ஒரு வீடியோ வந்து அவர் வெளியிட்டிருக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க.